இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்கள். வணக்கம் தினேஷ். இஸ்ரேலோட தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய சொரக்கா ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் மேல ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகிட்டு இருக்கின்றன. அதைத்தான் நம்ம இப்ப திரையில பார்க்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 1000 படுக்கைகள் கொண்டது பெரிய மருத்துவமனை. அவங்களுடைய தரவுகளின்படி கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்த மருத்துவமனையால பயன்பெற்று வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல. அதாவது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் இந்த மருத்துவமனையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகளை கொண்ட மருத்துவமனை இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மருத்துவமனை மேல ஈரான் தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற ஒரு ஏவுகணைய ஈரான் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பாலிஸ்டிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் 2000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கக்கூடியது. அந்த மிசைலை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இதுல எந்த அளவுக்கு உள்ள இருந்த நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் வெளியில வரல. அங்க எத்தனை பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க, எத்தனை பேர் அவுட் பேஷண்டா வந்தாங்க, அங்க இந்த தாக்குதல் நடந்த போது அதற்குள் எத்தனை பேர் இருந்தார்கள், மருத்துவர்கள் எத்தனை பேர், செவிலியர்கள் எத்தனை பேர், இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. அது தொடர்பாக எந்த ஒரு விவரங்களும் இது வரைக்கும் வெளியாகல. மொத்தமாக பார்க்கும்போது இந்த மருத்துவமனை பெரிய சேதமடைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இதனை அடுத்து இஸ்ரேல் அரசு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் வேற பாதுகாப்பான இடங்களுக்கு போயிடுங்க, அந்த இடத்துல வசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னதாக ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி இஸ்ரேல் அந்த நாட்டு மேல தாக்குதலை ஆரம்பிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இதற்கு நடுவுல அமெரிக்காவும் வரலாம் அப்படிங்கிற பேச்சு இருக்கிற நிலைமையில தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மருத்துவமனையில முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் என பலர் இருந்திருக்க கூடும். அவங்கள எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதனால இப்ப இரு நாட்டுக்கு இடையில ராணுவங்களுக்கு நடக்கக்கூடிய போர் அப்படின்னா அதுல ராணுவ வீரர்களுடைய உயிரும் அல்லது ராணுவ தளவாடங்களுக்கு தான் சேதம் ஏற்படும். ஆனா இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கிற இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்படும் போது அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த மருத்துவமனை தான் டார்கெட்டா அல்லது வேற ஏதாவது இடத்துக்கு வீசி அந்த மிசைல் மருத்துவமனை மேல விழுந்து விட்டதா என்கிற கேள்வி இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தரப்புல ஈரான் மருத்துவமனையை குறிவைத்து தான் தாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக இது மத்திய கிழக்குல பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கவியரசன். הלך סורוקה, בראש שלי אמא שלי הלך מלא. הלך סורוקה, בראש שלי אמא שלי הלך סורוקה. מי מלא?